ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அனுமன் ஜெயந்தி. இந்த ஒரு இலை மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா எல்லா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ராமபக்தன், வாயுபுத்திரன்னு சொல்லி பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் ஹனுமன். அவர் அவதரித்த அந்த தினத்தை தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். இவர் சிவபெருமானோட ருத்ர வடிவமாக கருதப்படுவதாலும் சிவ விஷ்ணு சக்திகளோட ஐக்கியமான வடிவமாக கருதப்படுவதாலும் அனுமனை வேண்டி வழிபடுறவங்க ரொம்ப அதிகம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களை ஒன்று தான் அனுமன் ஜெயந்தி. அனுமன் அவதரித்த தினத்தை தான் நாம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அந்த தினத்தில் அவர் வழிபடுறதால அனுமனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். மன அமைதி, செல்வ வளம், வளர்ச்சி, பாதுகாப்புன்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும். இந்த நாளில் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்கிறது மூலயமா அனுமனோட அருளை எளிதாக பெற முடியுமா? அனுமனை மற்ற நாட்களில் வழிபடுறதை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபடுறது அதிகமான பலன்களை கொடுக்கும். வருடம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு தான் அனுமன் அவதரித்த தினமாக நம்ம அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். சொல்லப்போனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்து அன்னைக்கு தான் அனுமன் அவதரிச்சிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது அனுமன் ஜெயந்தி டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அன்றைய தினம் விடியற்காலை 4:44 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் காலை 5:03 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 12:20 ஆரம்பிக்கக்கூடிய மூல நட்சத்திரம் டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அனுமன் ஜெயந்தி தான். அதாவது மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து இருக்கிறதால பகல் நேரங்களில் ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அனுமனுக்கான வழிபாட்டை செய்யலாம். அனுமன் ஜெயந்தின்னு கிடையாது, பொதுவாகவே யார் ஒருத்தவங்க அனுமனுக்கு விரதம் இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றியும் அமைதியும் செல்வ வளமும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவரோட வாக்கு. அனுமனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ராமநாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் அனுமன் அமர்ந்துடுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ராமநாமத்தை உச்சரிக்கிறது மூலயமாவும் உங்கள் வீட்டில் நீங்கள் ராமநாமத்தை உச்சரிக்கிறது மூலயமாவும் அனுமனோட அருளை எளிதில் பெற முடியும். ராமரை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அந்த நபர்களை அனுமனுக்கு பிடிக்குமா? அனுமனுக்கு உகந்த இந்த நாளில் வெற்றிலை மாலை, வடை மாலை, அதே மாதிரி வெண்ணெய் காப்புன்னு சொல்லி உங்களால் என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் கையால் செய்யலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மேலே நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் இருக்குல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். அது என்ன இலை அப்படின்னா, அனுமன் வழிபாட்டிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலை வெற்றிலை. வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த வெற்றிலை அனுமன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அனுமனுக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கிறது மூலயமா நம்ம எந்த காரியம் தொடங்குறோமோ அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். அனுமனுக்கு உரிய எண்கள் 9, 11, 27. இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றிலையை மாலையாக கோத்து அனுமனுக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் சாத்தலாம். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை இருக்குல்ல, இது மேலே தான் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. வெற்றிலை அப்படிங்கிறது எல்லார் வீடு பக்கத்துலேயும் எல்லார் வீட்லேயும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அன்றாடம் நாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருள் தான். ஆனால் இதோட மகிமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வெற்றிலை அப்படிங்கிறத பொதுவாக வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க. வசியம் அப்படிங்கிறதுனா அது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, செல்வத்தை, பொன் பொருளை நம் பக்கம் காந்தம் போல ஈர்க்கக்கூடிய விஷயத்துக்கும் வசியம்தான் பெயர். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெற்றிலை இருக்குல்ல, இந்த வெற்றிலையை நீங்கள் அனுமனை உங்கள் பக்கம் வசியம் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு தீபத்தை தான் நீங்கள் வீட்டில் ஏற்ற போகிறீங்க. சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்? டிசம்பர் 30ஆம் தேதி நாள் முழுக்க அமாவாசை திதியும் இருக்குது, மூல நட்சத்திரமும் இருக்கிறதால மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த தீபத்தை ஏற்றிட்டு கோவிலுக்கு போனாலும் சரி. பூஜை அறையில் நிறைய பேர் வீடுகளில் அனுமரோட ஃபோட்டோ சிலை இருக்கும்.
அப்படிப்பட்டவங்க அந்த ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். ஒருவேளை அனுமரோட ஃபோட்டோ சிலை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க பெருமாள் தாயாரோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அந்த விளக்கு தனி. அதாவது அனுமரோட ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ சின்னதாக குத்து விளக்கோ ஏற்றி வச்சு அதை அனுமராக பாவிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெற்றிலை இருக்குல்ல, அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அனுமர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடியோ இல்லை அனுமராக பாவிச்சிருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு முன்னாடியோ அந்த வெற்றிலையை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. இந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது இப்போ எல்லா வீடுகளையும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால எல்லா வீடுகள்லையும் அகல் விளக்கு இருக்கும். அப்படிங்கிறதால அதுலேருந்து ஏதாவது ஒரு அகல் விளக்கை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த வெற்றிலை மேலே இந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமத்தாலேயோ அந்த வெற்றிலைக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பொட்டு வச்சுடுங்க. அந்த வெற்றிலை மேலே வெற்றிலைக்கு நடுப்பகுதியில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் திரி போட்டு நெய் தீபம் போட்டாலும் சரி இல்லை தீப எண்ணெயை ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் வெற்றிலை மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு ஒரு 9 முறை சொல்லணும். அதே மாதிரி ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படிங்கிற நாமத்தையும் ஒரு 9 முறை சொல்லணும். முதல்ல ராமரை கூப்பிடும்போது ராமநாமத்தை சொல்லும்போது அனுமர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். அடுத்ததாக அனுமருக்குரிய ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டதில் அவர் செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால தான் ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறத முதல்ல 9 முறையும் அடுத்ததாக ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படிங்கிற நாமத்தை 9 முறையும் உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. வெற்றிலை மேலே ஏற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபம் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் எரிஞ்சால் கூட போதும். இந்த தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் அந்த அகல் விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் கால்பட இடத்துல தண்ணியில் ஆறு ஏரி குளத்தில் போட்டுடலாம். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறவங்க கட்டாயம் கிடையாது. ஆனால் வெற்றிலை மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ராமரையும் ராம தூதராக இருக்கக்கூடிய அனுமனையும் உங்கள் பக்கம் நீங்கள் வசியம் பண்ண முடியும். உங்கள் இறை பக்தியோட மனசார பக்தியோட நீங்கள் வேண்டக்கூடிய அந்த நேரத்தில் ராமரோட அருளும் அனுமனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மூலயமா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். வெற்றிலை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இயல்பாக கிடைக்கக்கூடியது. மண் அகல் விளக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்க போகிறீங்க. பிரத்யேகமாக இதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது. இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் என்ன காரியங்கள் தொடங்குறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளோட படிப்பு மேம்படும். சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையும். அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு. அந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.